பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் அவரை நாம் தொழுது கொள்ளும்படியாய் அவர் சமூகத்திலே நாம் பாடி மகிழ்ந்திருக்கும்படியாய் சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதம் 100 சங்கீதம் 100 அதிலே அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அப்போ அவர் சமூகத்தில் தோதுக்கல்ல வரும்போது நமக்கு ரெண்டும் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒன்று மகிழ்ச்சி, 2 ஆனந்தம். ஒன்று மகிழ்ச்சி, 2 ஆனந்தம். ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகள் இருந்தாலும் அது இரண்டும் அந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போது அவரை தோதுக்கொள்ள வருகிற நாம் முதலாவதாக அவரை ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இங்கே இந்த ஸ்தோத்திர சங்கீதமே ஸ்தோத்திர சங்கீதம், அந்த மேலே எழுதியிருக்கோம் ஸ்தோத்திர சங்கீதம். அப்போது ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை இட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆழ்ந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடந்த 10 மாதங்களிலும் இந்த 11ஆம் மாதத்திலும் நாம் 4ஆம் வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரே வாரம் தான், அடுத்த வாரம். கர்த்தருடைய கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும் போது, உன்னை பார்த்து பெற்றுக்கொள்ளும் போது, இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் கூட அருமையான வாக்கு தத்தம். அவர் கிருபை நம்மை சுமந்து கொள்ள முடியாது கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கர்த்தரின் வெளிச்சம் என் ஜீவனில் பெலனானவர். அவருடைய வெளிச்சம் நமக்கு வழியை காட்டும். அவருடைய வெளிச்சம் நமக்கு பாதுகாப்பு சட்டையில பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய வெளிச்சம் அவர் சித்தத்தின்படி நம்மை நடத்தும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டணும். ஏதோ வாக்குத்தை பெற்றுக்கொண்டோம் அதை அப்படியே போட்டு வச்சிடக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்தை வாயினாலே நாம அறிக்கை செய்யணும். அதுதான் ரொம்ப அவசியம். அப்போ யார் வெக்கப்பட்டு போவாங்க? பிசாசன் வைக்கப்பட்டு போவான். அப்போ அந்த வாக்குத்தை கொடுக்கும்போது, ஆண்டவரே கட்டளை விளக்கப்பா, நீதம்பா வெளிச்சம், வேதமே வெளிச்சம், உங்களுடைய போதக சிக்ஷையே ஜீவ வழி. இப்போ வசனத்தில் நம்ம படிக்கும்போது ஏதாவது இடத்துல நம்ம சிக்ஷிக்கும்படியாக இருக்கிறோம், நம்ம கேள்வி கேட்கும்படியாக அந்த வார்த்தைகள் இருக்கும், நம்ம என்ன செய்து கொண்டிருக்க அந்த வார்த்தை இருக்கும். அப்போ அது என்னன்னா போதக சிக்ஷை. அந்த போதக சிக்ஷையில் நம்ம அதை அப்படியே பெற்றுக்கொண்டாலே நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன், ஜீவ வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை இந்த 11 மாதங்கள் எங்களை நடத்தினீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 11 மாதங்களும் உங்களுடைய கண்மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டீர். உங்களுடைய சட்டைகளை எங்களை பாதுகாத்து கொண்டீரப்பா. ஒரு தாய் தேற்பது போலும், ஒரு தந்தை சுமப்பது போலும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர் என்று ஆண்டு ஒப்பு கொடுத்து நாம் ஆழ்ந்த சத்தத்தோட இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட குறிப்பை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள முடியாது. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே.
கோபங்கள் எல்லாம் பறித்தெடுத்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பறித்தெடுத்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒன்றுவோம் பாடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். கூடுவோம் பாடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பச்சையாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருதினதானே. அச்சயம் பச்சையாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருதினதானே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் திருத்தூயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்னோடி வாக்கியம் மேலிட்டு ஜெயத்தோடுடனே. வெண்ணங்கி பொன்னோடி வாக்கியம் மேலிட்டு ஜெயத்தோடுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே.
எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மண்ணின் கிறிஸ்துவே பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மண்ணின் கிறிஸ்துவே பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவன் அந்த சமூகத்தில் இந்த வருடத்தை முடிப்பதற்கு இன்னும் நமக்கு 5 வாரங்கள் தான். அடுத்த மாதம் ஒரு 4 வாரங்கள், அடுத்த ஒரு வாரம், 5 வாரங்களில் ஆண்டவரே கரங்களை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் கரங்களை ஒப்பு கொடுப்போம். பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வரும் சாபத்தை எடுத்து போடுங்க. இதில் 2வது ஸ்டான்ஸ்ல அருமையா இருக்கும். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தார். அவர்தான் பரிகாரி, அவர்தான் பரிகாரி, அவர்தான் நமக்கு பரம வைத்தியர். அதனால உள்ளத்தில் அவர் தங்க நம்ம இதயம் எப்படி இருக்கணும்? சதையான இதயமா இருக்கணும். அந்த பாவம் என்ற கல்லான இதயத்தை எடுத்து போடு. அப்பா எனக்கு சதையான இதயத்தை கொடுங்கப்பா, சதையான இதயத்தை கொடுங்க சொல்லி அதை கேட்போம். கர்த்தர் நம்மோடு இந்த பெரிய காரியங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இப்போது கூட நம்ம வந்து அன்பு பிள்ளைகளை பாடல்கள் பாடும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த உம்முடைய உயிர்த்த இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை ஆராதித்து உம்மை துதித்து ஆண்டவரே சப்பா உம்மை போற்றும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனே நீர் அபிர்வதமாய் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே வரத்தடப்பட்ட மக்களை நீர் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகளை தேவனீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் நாசியில சுவாசம் உள்ள யாவரும் துதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிய வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் ஒன்றும் சேதம் இல்லையப்பா என்ற பாடலை நாம் பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீர்,
எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் ராஜா நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஒரு சேதமும் இல்லை. நம்ம குடும்பங்களில் என்ன காரியம் இருந்தாலும் தேவன் அதெல்லாம் கடந்து வரும்படியாய் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில், நம்ம சமுதாயத்தில் என்ன காரியங்கள் அக்கினி போன்ற காரியங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அதெல்லாம் கடந்து வர தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவனுக்கு அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவதனை அனுமதி நன்றி, சிந்தனை மாற்றினே நன்றி. சிலுவதனை அனுபவித்தீர் நன்றி, சிந்தனை மாற்றினீர் நன்றி. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நல்லதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே
நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி விசுவாசப்புடமீட்டு நன்றி பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி விசுவாசப்புடமீட்டு நன்றி பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்க போறதும் நன்மைக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவனே உமக்குத்தானே என்ற பாடலை நாம் பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே,
இணையில்லா தேவன் உமக்கு தானே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி 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 உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா இறைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தீபமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தீபமே நன்றி ஐயா இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி அவருக்கு தான். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். யார் கைவிட்டாலும் நன்றி. ஆமென். தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே. ஆமென். நன்றி ஐயா. நம்மளையும் உங்களையும் என்னையும் தேடி வந்த தேவன் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நினைத்து துதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீதமான நேரங்களை உம்முடைய கரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பொறுப்படுமே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்மையே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதி முன் மீண்டும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102 வசனத்தை வாசித்து நாம் எழுந்து நின்று அவர் சமூகத்திலே ஆவியானவரே இன்று எங்களை உங்கள் ஆவியினாலே நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவே நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எழுந்து நிற்போம். வாசிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் வாருங்கள். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஜெனிப்பதத்தை பதமே அவர் தொழுது கொள்வதற்காகத்தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து 5 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 6ஆம் நாளில் தான் அவர் நம்மை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, நம்ம எதில் உண்டாக்கினார்? களிமண்ணினால். மண்ணினாலே எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்புவான். அப்போது இந்த இடைப்பட்ட நாட்களிலே நம்ம வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அன்பு சகோதரர் பாடின பிரகாரமாக என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
யார் என்னை கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நன்றியுடன் ஆழ்ந்த சத்தத்தோடு தொழுது கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்திலே நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபத்திரம் உண்டு. அதை நம்ம மேற்கொள்ளணும், திடம் கொள்ளணும். உபத்திரக்கா உடனே ஒடுங்கி போயிடக்கூடாது, ஒடுங்கி போகக்கூடாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை விட நமக்கு உபத்திரம், ஏசப்பா விட நமக்கு உபத்திரம். நல்லா சிந்தித்து பாருங்கள், நல்லா சிந்தித்து பாருங்கள். இந்த ஆதி உலகத்தை தன் வார்த்தையினாலே சிருஷ்டித்து மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அவருக்கு என்ன நிலைமை? அவர் துப்பினாங்க, அடித்தாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க, தகாத வார்த்தையினால பேசினாங்க. எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ உபத்திரவம். ஆனாலும் ஆண்டவர் அந்த சிலுவையின் மேலே, சிலுவையில் அறிந்தவுடன் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மனுஷர்கள் தீமை தான் செய்வாங்க, நம்மளுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. மனுஷர்கள் நமக்கு தீமை தான் செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை, நன்மைக்கு தீமை செய்தால் தீமை அவர் விட்டு விலகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் கர்த்தர் எப்படி நன்மை செய்கிற சுற்றி தந்தாரோ நாமும் நன்மை செய்வோம். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரோட ஆழ்ந்த சத்தத்தோடு, ஆண்டவரே அப்பா உங்கள் சமூகத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆண்டவரே உபத்திரம் உண்டுப்பா. ஆனாலும் நாங்கள் உலகத்தை ஜெயிக்கும்படியாய், நாங்கள் திடன் கொள்ளும்படியாய் எங்களை தாத்துகிறோம் ஆண்டவரே, தாத்துகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே. நாங்கள் மூழ்கணும்ப்பா, நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே, நன்றி ஆவியே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை முதல்ல அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் குறிப்புகளுடன் செல்வோம். பாகம் 33 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, அவரே. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற சாராம்சங்களை, ஆசீர்வாதங்களை, இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற எச்சரிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் தன் வாயினாலே உபதேசித்த வார்த்தைகளில் 9 காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அந்த 9 காரியத்திலே கர்த்தர் நம்மோடு பேசினார், நம்மோடு இடைப்பட்டார். இந்த ஒரு காரியத்தை நாம் இழந்தால் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதான் பாக்கியம், அதான் பாக்கியம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எத்தனை பேர் அந்த வாக்கு தத்தத்தை இல்லை ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக எத்தனை பேர் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்த கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவதரித்த போது பெரிய ஐஸ்வர்யன் வீட்டில் அவர் எங்க அவதரிக்கல, பிறக்கல. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் பிறக்கும் போதே பயங்கரமான காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் நடந்தது. ஊரை அப்படியே நடந்தே போனாங்க. எருசலேம்லேருந்து எகிப்து, எகிப்துலேருந்து கானான்லேருந்து அப்படியே சுற்றி 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 கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வயிற்றில் இருக்கும்போதே சுற்றினாங்க. காரணம் என்னவென்றால், வாக்குத்தத்தமான இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை அந்த வாக்குத்தை செலுத்திக்கொள்ள சுற்றி வர பண்ணினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பிறக்கும்போதே அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர்? இயேசு. கரெக்டு. அதுக்கடுத்து ஒரு பேர் ஒன்று இருக்கும், இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? இம்மானுவேல் என்பதற்கு
கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இயேசு நம்மோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வாக்கு தத்தத்தை எப்போது ஏன் நான் இந்த குறிப்பை சொல்கிறேன்னா, வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டணும். நம்மோட கூட இருக்கிறார் இயேசு, நம்மோட கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அந்த வாக்கு தத்தமாக நமக்கு என்ன ஆகும்? நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டணும். வாக்கு தத்தமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று உள்ளபடியால் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம உரிமை பாராட்டணும். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தின்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்துட்டோம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தரை தேடுங்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு சவுண்டாக சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. அப்போ நீங்கள் சுதந்திரத்துக்கு இல்லையா? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலையா? 2 ஆசீர்வாதத்தை கடந்த வாரமோ அந்த அடைக்கலத்தை பற்றி, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பெற்றுக்கொண்டோம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுகளுக்கு இன்னொரு வசனம், கர்த்தரை தேடுபவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நன்மை அளிக்கிறாரு, பலன் அளிக்கிறாரு, நித்திய ஜீவனை அளிக்கிறார். அப்போ அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுகள் பாக்கியவான்கள், அவளுக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலம் நமக்கு பலன் கொடுக்கும், நன்மை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும். அடைக்கலத்தில் ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி கேட்போம். செய்திகள் ஆரம்பிக்கல. அந்த ரூத்து 2ஆம் அதிகாரம் 12. சாமுவேலுக்கு முன்னால் இருக்கும். இவ்வளோ நேரம் எடுக்கிறதுக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தருக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இது போவாஸுக்கு ஓபேத் பிறக்கிறாரு. ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கிறாரு. ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறாரு. தாவீதுக்கு யார் பிறக்கிறது? யூதா பிறக்கிறாரு. யூதாவுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமாக பிறக்கிறார். பிரியமானவர்களே, நம் பிறப்பிலே நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை கொண்டு நம் செய்யத்தக்கதாக அவர் பலன் கொடுக்கிறவராக என்று நம்ம விசுவாசிக்க காரணம் என்னவென்றால், ஆண்டவர் பாருங்க, உன் செய்யத்தக்கதாக பலன் அளிப்பேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை அடைக்கலத்திலிருந்து அடுத்தது நம்ம ஆனந்தத்துக்கு வரப்போகிறோம். ஆனந்தம் ஆண்டவர் எப்படி தருவார்னா, ஆனந்தம் பெற்றுக்கொள்ள பல பேர் பல காரியங்களுக்கு போவாங்க. உலக இச்சைகளுக்கு போவாங்க, உலக பாவத்தில் விழுந்து போவாங்க. உலக காரியங்கள் விழுந்து போய் ஆனந்தமாக வாழலாம். உலகத்தான் சொல்லுவான், ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான். என்ன வார்த்தை சொல்லுங்க. உலகத்தான் ஒரு வார்த்தை சொல்லுவான். ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வார்த்தையை. நீ செத்தா நாளைக்கு பால். இந்த வார்த்தை உலகத்தான் வாயில் வரும். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பார். இன்றைக்கி நம்ம செத்து போவதற்கல்ல, நம்ம நித்திரை அடைவதற்கு. நம்மளுக்கு மரணம் கூட நேரிடாது. நித்திரையாக இருக்கிறான். லாசரு நித்திரையாக இருக்கிறான். 7 மகள் நித்திரையாக இருக்கிறாள். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உலகத்தானுடைய வாழ்க்கை நமக்கு வேண்டாம். உலகத்து இச்சைகளுக்கு போனால் நமக்கு என்ன? மரணம். உலகத்தான் சொல்வது மரணம் அவனுக்கு தான் நேரிடும், நமக்கு நேரிடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவருடைய பிள்ளைகள் நாம். அவனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த 2வது குறிப்பை இந்த வாரம் அடுத்த வாரம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் 3வது குறிப்புக்கு நம்ம அடுத்த மாதம் போயிட்டு கரெக்டாக இருக்கும். நான் பிளான் பண்ணி தான் மெசேஜை கொண்டு வரோம். எப்படியும் பிளான் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தை வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள, உரிமை பாராட்டிக்கொள்ள நாம் தொடர்ந்து இந்த காலத்தை நாம் செய்து வருகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போம். முதல்ல
அந்த வார்த்தையை நாம் வாசித்துட்டு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்பவர்கள் பாக்கியவான்கள். எங்கே பார்த்தீங்க? வாக்குத்தத்த அட்டையில் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆசீர்வாதம் பார்க்குறீங்களா? அதை பார்க்குற டெய்லி வாயில் அறிக்கைறீங்களா? டெய்லி அறிக்கைறீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப முக்கியம். அது அறிக்கையிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருடம் ஃபுல்லாக நம்ம சபைக்கு ஒரு நாள் கூட தவறாமல் வருவது, பலவீனால வாழ்வது, கஷ்டம் இல்லாமல் வாழ்வது, சோதனை இல்லாமல் வாழ்வது, எல்லாவற்றிலும் நம்ம ஒரு நீடிய பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். சகிப்புத்தன்மை வேணும், நீடிய பொறுமை, சகிப்புத்தன்மை தான் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம உரிமை பார்த்து. ஏன்னா அந்த வாக்கு தத்துவத்தை சொல்கிறதுக்குள்ளே இது வேறு டெய்லி சொல்லணுமா, இது வேறு வாயில் அறிக்கணுமா, அது என்ன எதை குறிக்கிறது? சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. நீ சொல்லி தான் பாருங்களேன். அடுத்த வரும் வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஓடும்போது இந்த வாக்கு தத்துவத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாதத்தின் வாக்கு தத்துவத்தை கூட சொல்லுங்கள், 2 வாக்கு தத்துவத்தையும் சொல்லுங்கள். அப்பா வார்த்தை ஃபுல்லாக சொல்லினா கூட பரவாயில்ல. அப்பா உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாக்கு தத்துவமாக கொடுத்தீரே, அதன்படி வாக்கியவனாக இருக்குங்கப்பா. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமான நீதிமன்றம் 6ஆம் அதிகாரம் 23 வசனத்தின்படி ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவத்தை நீரே எனக்கு வெளிச்சமாக இருந்து தகப்பன நேற்று கொடுங்கப்பா. சிம்பிள் தான். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம வாயில் அறிக்கையிடணும். எந்த சாப்டர் எந்த வசனத்தை கொடுக்குறார் ஆண்டவர், அதை பார்த்து நம்ம முழுதாக படிக்கலாம் கூட, ஆனால் படிக்கணும். அது மனசில் அப்படியே நம்ம பற்றி கொள்ளணும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதன்மே உன் ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம் அவரே என்று சொன்னீரப்பா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர். உம்மை தொழுதுகொள்வர்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆனந்தம் தருகிறீர். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அடைக்கலம், உம்முடைய ஆனந்தம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சிம்பிள் ஜெபம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்துவத்தை நம்ம உரிமை பாராட்டி தெரிஞ்சுக்கணும். கொடுத்த வாக்குத்தை உரிமை பாட்டினா கடமைக்கு தான் சபைக்கு வரோம். நம்ம போகணும், ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகணும், அது கடமை. நமக்கு சபைக்கு வருவது சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் வசனம் 96வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நமக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ நம்ம தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்ம காரியங்களிலே கண்ணோக்கமாக இருப்பார். உலகத்தாரை விட்டுருங்க, உலகவாசியை விட்டுருங்க. உலகத்தில் இருக்கிறவனுடைய நம்மோடு இருக்கிற பெரியவர், அவங்கள விட்டுருங்க. அவங்க நடுங்குவாங்க. எதுக்கு நடுங்க? உலகத்தின் அசுத்தங்களுக்காக அதை பெற்றுக்கொள்ளணும், அது எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் அவங்க நடுங்கி பெற்றுக்கொள்வாங்க. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பது நமக்கு தான் சொல்கிறார். அந்த தொழுது கொள்ளுதல் கர்த்தரை ரொம்ப நமக்கு அவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. அது கூட பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுதுங்கள். எப்படி நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தை கண்ணில் படும். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அந்த பரிசுத்தம் ரொம்ப அவசியம், பரிசுத்தம் ரொம்ப அவசியம். தொழுதுக சாதாரண இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு நியூஸில் பார்த்தேன். பேர் பெற்ற ஒரு விக்கிரக இடம், பேர் பெற்ற இடம். அவங்களாம் பயபக்தி இல்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, பயபக்திலாம் இல்லை. அவர் என்ன இவனுங்க எதனா கேட்பானுங்க, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கு அவங்க பொருத்தனை பண்ணி செய்கிறத செய்வாங்க, அவ்வளோதான்.
மற்றபடி செய்யணுன்றதுல அவனுடைய எப்படி நமக்கு இன்னது தேவை என்று முன்னமே இருந்திருக்கிறார் கர்த்தர். உலகத்தாருக்கும் அப்படிதான், உலகத்தாருக்கும் இன்ன தேவையில்லை இருந்திருக்காரு, அது கொடுப்பார். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, அவங்க மரணம்தான், அவங்களுக்கு நரகம்தான். நமக்கு தான் பரலோகம், நமக்கு தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த கிளிப்பில் பார்த்தேன் நான். அவங்க அந்த அந்த பிரகாரத்தில் முன்னால் சினிமா பாட்டு போட்டு அது என்ன சொல்லுவாங்க, நீம்ஸா, அது என்ன ரீல்ஸ் பண்ணுறானுங்க. அவ்வளோ, அதாவது நம்ம தேவன் தான் பரிசுத்தர், அதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத தேவன், அதெல்லாம் தீமை செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது. அதனால் அவனுக்கு செய்யுது, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது தான் தைரியத்தில் அவனுக்கு பண்ணுறானுங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைன்னா பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் என்னை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்போது, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம ஆனந்தம், நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நாம் பார்ப்போம். சங்கீதம் 116, சங்கீதங்களின் புத்தகம் 116. அது தொழுது கொள்வதற்காக 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் இந்த 3 காரியத்தை பார்த்துட்டு அடுத்த வாரம் முடிவிலே நம்ம இதை தொழுது கொள்வதனால் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். முதலாவதாக சில எச்சரிப்பு, அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவர் தொழுதுகளும் ஆனந்தம் தருகிறார், நிச்சயமாக கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு நான் சமீபமாக இருக்கிறேன், நான் சமீபமாக இருக்கிறேன். அப்போ அவர் நோக்கி கூப்பிடுவோம், சாதாரண கூப்பிடுவோம், அவர் தொழுதுக்குள்ள பணிந்து குனிந்து ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோடு அவன் தொழுது கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, இதில் பார்ப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 116, சங்கீதங்களின் புத்தகம் 116ஆம் சங்கீதம். அதில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ ரட்சிப்படாதவங்களாம் தொழுது கொள்ள முடியாதா? அவங்க இம்மைக்குரிய காரியங்களுக்காக சில பேர் ரொம்ப நாளாக சபைக்கு வருவாங்க, ரட்சிப்பு என்னென்று அறியாமல் தன்னுடைய பாரம்பரியத்திற்காக. நம்ம சபையில் கூட ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தான் கர்த்தரை தொழுது கொள்ளணும், ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அந்த தொழுதல், ஆண்டவரே என்னை ரட்சியும். இன்றைக்கு தேசத்திற்காக ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டு, தேசம் என்ன அடையணும், எழுப்புதல் அடையணும், தேசத்தோட ஜனங்கள் ரட்சிப்படையணும். அப்போ அது ரட்சிப்படைந்தால் ஒரு சபை கூட காலியாக இருக்காது, ஒரு சபையில் கூட இடம் காலியாக இருக்காது. இனி உலகத்தில் விக்கிரகங்களுக்கும் எக்ஸெட்ரா அந்த காரியங்களுக்கு தான் நீ ஜனங்கள் நிரம்பி வழிகிறாங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற காரியத்தில் ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பு பாத்திரம் ரொம்ப அவசியம். காரணம் என்னவென்றால், நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் ஒப்பு கொடுக்கணும்னா, ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடையது. தீமோத்தேயுக்கு எழுதுறார் பாருங்க, ரெண்டாம் அதிகாரம் 1-4 வாசிங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். தீமோத்தேயு 2
1லேருந்து 4 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்ல புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், யாருக்கு? முஸ்லிம்க்கு, இந்துக்கு, அவங்களுக்கு இவங்களுக்குலாம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அது நம்மளுடைய தலையாய கடமை. எப்படி? கர்த்தரை பரிசுத்தத்தை தொழுது கொள்ளும் போது பரிசுத்தம் நமக்கு வந்துட்டாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும். எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தானுக்கு பக்தியெல்லாம் இல்லை. ஒரு கோவிலுக்கு போக பக்தி இருக்காது. நான் பொதுவாக சொல்ல, கிறிஸ்துவ ஆலயத்தில் கூட பக்தி இல்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆவிக்குரிய சபைகளை குறித்து சொல்லலை. ஆவிக்குரிய சபைகள் வேறு, விக்கிரகத்தை குறித்து ஓடுகிற சபைகள் வேறு. இன்றைக்கி ஆர்சி சபைகள் எல்லாம் விக்கிரகம் தான். பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். அவங்களால எழுப்புதல் வர முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலையாகும். சத்தியம்தான், கர்த்தர் தான் சத்தியம், அவர் தான் வசனம், இயேசு தான். அறிந்து கொள்ளாதவர்கள் பூமியின் பாழ்விடங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். படிங்க சிஸ்டர். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். முக்கியமான கீவேர்டு தான். நம்ம தொழுது கொள்வதற்கு, நம்ம தொழுது கொண்ட எல்லாத்தையும் ஜெபித்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆனால் அவருடைய சித்தம் என்னவா இருக்கு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லாம் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிவை அடைவோம். அவர் சித்தமுள்ளவராக அவருடைய சித்தமாக இருக்குது. அதை நாம் தொழுது கொள்ளுதலினால், நம்முடைய ஜெபத்தினால், நம்முடைய வேண்டுதலினால், நம்முடைய விண்ணப்பத்தினால், நம்ம ஸ்தோத்திர பலியினால் அந்த ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த 13வது வசனத்தில், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ அவங்க ரட்சிப்படைய நாம் அந்த ரட்சிப்பை, பெற்ற ரட்சிப்பை நம்ம வீணாக்கக்கூடாது பிரியமானவர்களே. பிசாசு சான்ஸ் கிடைப்பா பார்ப்பான். ஏதாவது வகையில் நம் சிந்தனைகளை சிதறடிக்க முடியும் அவனால். நம் செயல்களை தாறுமாறாக்க முடியும். நம்ம சரீரத்தை பலவீனமாக்க முடியும். பிசாசு முடியும். ஆனால் யோபை சோதிக்க ஆண்டவர் முன்னமே சாத்தாங்கிட்ட சொல்கிறாரு, என் தாசனை யோபே நீ கண் வைத்தாயோ? அவன் வைக்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. சரி, இவன் யோபு மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவர் நாமம் மகிமைப்படணும். கிட்டத்தட்ட 70 வருடம். எத்தனை வருடம்? 70 வருடம். 70 வருடத்திலே சோதிக்கப்பட்ட யோபு 140 வயதில் தான் மரிக்கிறாரு. அப்போ இடைப்பட்ட காலம் அட்லீஸ்ட் ஒரு 60 வருடம் வச்சுங்க, 60 இயர். இப்போ 60 வருடம் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான். என் மீட்பை உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்து நிறைவேற்றுவார் என்று சொல்லி ரொம்ப பொறுமையோடு காத்திருந்து இழந்த எல்லாவற்றையும் இடத்துல தான் பெற்றுக்கொண்டான் யோபு. பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள நாம் எப்போதும் ஆண்டவரை தொழுது கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த எண்ணம், அந்த இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும்.
இளையகுமாரன் எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிடறான், பிரித்துன்னு போயிடறான், சொத்தெல்லாம் பிரித்துன்னு போயிடறான். பிரிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணுறான்? நல்லதுக்காக செலவு பண்ணுறான். சுகபோகமாக வாழ்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பணத்தை உலகத்து இச்சைகளுக்கு செலவு பண்ணுறான். வேஸ்ட் இடத்துக்கு போகிறான், தகாத இடங்களுக்கு போய் எல்லாமே செலவழிச்சிடறான். அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒரு வேலை ஆகாரம் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல. பன்றிக்கு வைத்த தவிழை தின்ன அவன் எப்படி இருந்தான்? ஆசையாக இருந்தான். இது கொண்டு வர வந்த ஆசை, அப்பா கிட்ட சொத்தை பிரித்து வந்த ஆசை, அந்த ஆசை எங்கே போய் முடிஞ்சது? எங்கே போய் முடிஞ்சது? பரத்திற்கு விரோதமாகவும் தகப்பன் விரோதம் பாவம் செய்தேன். ஒப்பு கொடுக்குறான், ஒப்பு கொடுக்குறான். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவன் விட்டு போனாலும் தகப்பன் விட மாட்டார், தகப்பன் நம்ம கைவிட மாட்டார். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். நம் ஜெபம் 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 வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்காக, நம்ம சொந்த காரியங்களுக்காக. ஏன்னா அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்தாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இதோட கீவேர்டு என்னன்னா, பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுது கொள்ளணும். அதில் பரிசுத்த ரட்சிப்பு என்பது எப்படி? பரிசுத்த பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இல்லை பாருங்க, இது தாவீது எழுதின சங்கீதம் அல்ல. தாவீது இதை நீ பாடுன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு? ஆசாப்புக்கு. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27, 29 வாசிங்க. 1 நாளாகமம் 16, 27 29. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சி அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதை பாருங்க, கர்த்தரை பாடும்படியாய் ஆகாபுக்கு தாவீது எழுதி கொடுக்கிறார். அவர் பாடி கீர்த்தனம் பண்ணும்படியாய் அவருக்கு எழுதி கொடுக்குறார். இந்த வார்த்தையை பாருங்க, 4வது வசனம் படிங்க. இதில் 16:4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல் செமிராமோத், எகியூல் மத்திதியா, எலியா பெனாயா, ஓபேத் ஏதோ, ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் எனும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா யகாசியால் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கரங்களை தட்டுவோமா? இதான் ரட்சிப்பு. நம்ம ஒரு இடத்துல ஆண்டவர் போய் சொல்லும் போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி அவளுக்காக நேரமும் ஆண்டவர் நோக்கி நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதை துதித்து பாடும்படி தாவீது கொடுக்கிறார் ஆசாபடத்தில். அதை சாகிது 116 சங்கீதத்தில் எழுதுறாரு, ஒரு வார்த்தை எழுதுறாரு. படிங்க சிஸ்டர், சங்கீதம் 116. அதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:21.
அப்போஸ்தலர் 2:21. அப்போஸ்தலர் புத்தகம் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாருங்க, இது யாருன்னா, யார் சொல்றது இந்த வசனத்தை? பேதுரு சொல்றாரு. பேதுரு வந்து இயேசுவை என்ன பண்ணாரு? மறுதலித்தார். அது எத்தனை பேர் சொல்லி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்தாவில் நிரப்பப்படுறாங்க. ஆனால் பேதுருக்கு ஒரு பேர் மாறாது. என்ன பேர்? மறுதளித்தவன். மறுதளித்தாலும் மனக்கசந்து அழுதான். மனக்கசந்து அழுதுனால்தான் அவனுக்கு பெரிய போஸ்ட் கொடுக்குற ஆண்டவர், பிஷப் என்ற போஸ்ட் கொடுக்குறாரு. என் ஆடுகளை மேய்த்துக்கொள், என் ஆடுகளை மேய்த்துக்கொள், என் ஆடுகளை மேய்த்துக்கொள். மேய்த்துக்கொள் சொல்ல மாட்டார். என்ன சொல்வார்? என் ஆடுகளை மேய்ப்பாயா, மேய்ப்பாயா. அவர் சந்தேகம். ஏன்னா 3 முறை அவர் மறுதளித்தார் பேதுரு. ஆனால் 3 முறை கேட்பார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா. என்ன ஆண்டவரே, அது உமக்கே தெரியுமே. அப்போ நம் நிமித்தமாக செய்ய வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக செய்வார் கர்த்தர், நிச்சயமாக செய்வார். அப்போ கர்த்தர் நாமத்தை பாருங்க, இங்க அருமையா சொல்றார் பாருங்க. அப்போது கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்போ அது நமக்கு பாத்திரமா இருக்கணும், நம்ம பாத்திரமா இருக்கணும். நம்ம யார்கிட்ட என்ன பேசுகிற வார்த்தை ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் அர்ப்பணிக்கணும், ஆண்டவரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு நாம் தோற்று கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர் செபிக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. காரணம் என்னவென்றால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம், நீ சித்தமில்லாக்கின்ற ஆண்டவரே. இதுதான் பெரிய மகிழ்ச்சி, இதுதான் பெரிய ஆனந்தம் நமக்கு. நம்ம மூலமாக ஒரு ஆத்மா கொடுத்தா ஆண்டவர் மட்டும் சந்தோஷப்பட, பரலோகமே சந்தோஷப்படுவான். கரைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்பட்டும். பாருங்க, 5 ஆத்மாக்களை கேட்டோம் ஆண்டவர்கிட்ட. கத்த நிச்சயமாக கொடுப்பார். விசுவாசிக்கணும். விசுவாசனுக்கு எல்லாம் கூடும், நிச்சயமாக கொடுப்பார். கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இப்போ 2 புதிய வருடத்தினால நான் ஆண்டவர்கிட்ட நம்ம போவோம், இந்த வருடத்தை செல்வம் சொல்லி கொண்டு வருவார். ஆண்டு வருவார், கொண்டு வருவார். நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, நான் தோற்றுக்கொள்ள மட்டுக்குள்ள நிமித்தமாக ஒரு ஆத்மாக்களை கொடுங்க ஆண்டவரே, ஒரு ஆத்மாக்களை கொடுங்கப்பா. எப்படியாவது என் சபையில் நான் சேர்க்கப்படணும் ஆண்டவரே. அதே போல் வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், பலர் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. கேளுங்க, கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இதில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:13 வாசிப்போம். பவுல் ரோமருக்கு எழுதுன 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதில் விஷயத்தை ஒரு காரியம் சொல்றாரு, இது நான் எடுத்துக்கிறேன். ரோமர் எழுதுறேன். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. 10:13 இல்லையா? 14 வாசிங்க அப்படியே. அவரை விசுவாசியாதவர்கள் இல்ல 12 வாசிங்க, 12 வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும். யூதன் என்றும் கிரேக்கன். இங்க பாருங்க, யூதன் யாருடைய வம்சம்? இயேசுவுடைய வம்சம். நம்மளாம் யூத வம்சம்னு வச்சுக்கோங்க. கிரேக்கன் வந்து அவருக்கு அவங்க வேற, அதாவது ஆண்டவரை தோது கொள்ளாதவர்கள். யூதர்கள் ஆண்டவரை தோது கொள்கிறவர்கள்.
யூதனன் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, ஆ. எல்லாருக்குள்ளும் கர்த்தரானவர் ஆ. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஆ. ஐஸ்வர்ய சம்பந்தராய் தம்மை இருக்கிறார். தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் ஆ. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ஆ. ரட்சிக்கப்படுவார். ஆ. அவரை விசுவாசியாதவர்கள் ஆ. எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? உலகத்தான் வந்து விசுவாசனன்னு தெரியாது, ஃபெய்த்னு தெரியாது அவங்களுக்கு. விசுவாசம் என்ற பொருளே அறியாதவர்கள் உலகத்தார். அப்போ விசுவாசம் அறியாதவர்கள் இயேசு எப்படி அறிந்து கொள்வாங்க? அப்போ நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், நம்ம சாட்சியா இருக்கணும். நம்ம சாட்சி ரொம்ப அவசியம். விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கம் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அப்ப அதற்கு எல்லாம் நம்ம பாத்திரவாங்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ நம்ம மூலயமா ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா அவர்கள் மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சியா இல்லை. ஐயா அவர்கள், பாண்டியன் ஐயா அவர்கள் ஒருவராக தான் இங்கே வந்தார். ஆபிரகாம் மாதிரி இங்கே வந்தார். ஒருவராய் வந்து தனிமையாக உட்கார்ந்தார். நான் போய் அவரை சந்தித்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டேன். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டேன். உடனே ஐயா நான் ரட்சிக்கப்படல, ஆனால் சபைக்கு போயிருந்தேன், ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு ரொம்ப அவசியம், அப்போ தான் நம்ம பரலோகம் போவோம்னு சொல்லி சின்ன 2 வார்த்தை தான் சொன்னேன். அடுத்த வாரமே குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்தார். கரங்களை தட்டுவோமா? இதுதாங்க தொழுது கொள்ளுதனால் மகிமை. சம்பந்தி வீட்டார் கூட இன்னைக்கு ரட்சிப்பு வந்தாங்க, ரட்சிக்கப்படைந்தாங்க. அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள், வாழை பிள்ளைகள்லாம் இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்படி ஒரு சாட்சியாக இருக்கணும். நாம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ரட்சிக்கப்பட குடும்பம் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த ஐக்கியம் விட்டுவிடக்கூடாது. அந்த ஐக்கியம் நமக்கு விட்டுவிடக்கூடாது எப்பவுமே. எந்த காலத்திலும் நேரத்திலும் கர்த்தரை துதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாமத்தை தொழுது கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போது இது ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் சொல்லும்போது கர்த்தரை நம்ம கொடுத்த ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் ஆனந்தத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ள நம்ம வழி கொடுக்குறோம், வழி செய்கிறோம். நம்ம பாத்திரவனாக இருக்கிறோம். நம்ம பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளுவேன். அதான் பெரிய ஹாப்பி, மகிழ்ச்சி, ஜாய், ஆனந்தம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ரட்சிப்பின் பார்த்து நம்ம எடுத்துக்கொண்டு நாம மட்டும் பரலோகம் போக ஆசைப்படக்கூடாது. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் எப்படி இருக்காரு? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் பணம் மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யம் பணம் மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறார் அவர். அதனால நாம அந்த ரட்சிப்பின் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் தொழுது கொள்வது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று உணர்ந்தால் மற்றவங்களும் அதை பற்றி நம்ம சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். 2வது ஒரு காரியம், ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது சங்கீதங்களின் புத்தகம் 116. சங்கீதங்களின் புத்தகம் 116 2-4 படிங்க. சங்கீதம் 116 2-4. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால். இது ரொம்ப முக்கியமான, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் உணர்ந்து அது படிக்கும் போது அதை இருதயத்தில் அப்படியே வைத்துக்கொள்ளுங்க. படிங்க சிஸ்டர். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். அவர் எனக்கு செவியை சாய்த்தபடியால், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருக்கு நீங்க பண்ற ஜெபம் செவி சாய்த்து கேட்கணும்.
அது செவி சாய்த்து கேட்பது நமக்கு ஜீவனை கொடுப்பது, ஒரு ஆனந்த மகிழ்ச்சி. அவர் தம செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடுக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இது முதலாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை நாம தொழுது கொள்ளும் போது நமக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும், ஒரு கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறவரு, கரங்களை தட்டுமா, என் சத்தத்தை கேட்ட விண்ணப்பத்தை கேட்கிறவரு, விண்ணப்பத்தை கேட்கிறவரு. அப்போ நம்ம அந்த அந்த விசுவாசம் என்ற காரியத்தில் உள்ள நுழையும் போது, ஆண்டவரே நீ என் ஜபத்தை கேட்டீரப்பா, என் சத்தத்தைக்கு நீ பதில் கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது அப்படியே ஆப்போசிட்டாக முடியுங்க. நான் வாழ்க்கையில் நான் ஜபத்தை கேட்கலப்பா, என் சத்தத்தை கேட்கல, அதை பற்றி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. விசுவாசம் எதினால் வரும்? கேள்வினால் வரும். ஆனா கேள்வி வசனத்தினால். அந்த வசனம் தான் இருக்கணும். பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக தாவீது எழுதல. தாவீதுக்கு வந்து ஆசாப்புக்கு தாவீது எழுதி கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, தாவீது ஆசாப்புக்கு எழுதி சங்கீதத்தை எழுதி கொடுக்குறாரு. அப்போ அவர் எழுதி கொடுக்கும் போது ஆசாப் அதை எழுதுறாரு, பாடுறாரு. பாடுறாரு. அப்போ கர்த்தர் என் சத்தத்தை கேட்டதினால் இதை ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறாரு. தாவீது சாட்சியாக நிற்கிறாரு. கர்த்தர் சத்தத்தை என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் நான் அன்பு கூறுவேன், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடுக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். எப்படிப்பட்ட ஒரு கேரண்டி பாருங்க தாவீதுக்கு, ஆசாப்புக்கு இல்லை. ஏன்னா ஆசாப்புக்கு அவர் எழுதி கொடுக்குறாரு, நீ சங்கீதமா பாடுப்பா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் அப்படியே எழுதியிருக்கோம், படித்து பாருங்க. இந்த 116 சங்கீதத்தை அப்படியே எழுதியிருப்பாரு, ஆசாப் எழுதியிருப்பாரு, தாவீது எழுதியிருப்பாரு. ஆசாப் கூட அந்த சங்கீதத்தில் கொண்டு வந்துட்டார் ஆசாப். அப்ப தொழுது கொள்ளுவதினால் ஆண்டவருடைய விண்ணப்பம் செய்கிறோம், அவர் சத்தமிட்டு கெஞ்சிரும், கேட்கிறோம். அப்போ அவருக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தனால சாட்சி, ஆண்டவரே நீர் எனது சத்தத்தை உமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடுக்குமளோ உன்னை தொழுது கொள்வோம்ப்பா, உன்னை தொழுது கொள்வோம்ப்பா. 3 படிங்க சிஸ்டர். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அடைஞ்சாரா தாவீது? ஒரு வாழ்க்கையில் சவுல் 3 முறை என்ன பண்ணாரு? ஈட்டி எறிகிறாரு. அப்போ ஆவியானவர் கூட இருந்தனால தான் தப்பித்துக் கொள்கிறார். சவுல் கிட்ட என்ன ஆவி இருந்தது? பொல்லாத ஆவி இருந்தது. சிம்பிள் தான், நீங்களாம் அதெல்லாம் பைபிள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சவுல் கிட்ட பொல்லாத ஆவி இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுக்கு வந்து முதல் ராஜா சவுல் தான். சவுல் எந்த கோத்திரத்தான்? கோத்திரம் எந்த கோத்திரத்தான்? யூதா. தாவீதான் யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். யோசேப்புடைய பிள்ளை பெஞ்சமின் கோத்திரம். அந்த பெஞ்சமின் கோத்திரம் தான் அந்த சவுல் பவுலாயிடுறாரு. ஏன்னா அவர் பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை சொல்ற, கொஞ்சமாக இருக்கிறேன்னு. இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை ஒருத்தர் சொல்லுவான், ஒரு ராஜா ஒருத்தர் சொன்னா கொஞ்சமாக இருக்கிறோமே, நான் கொஞ்சமாக இருக்கிறோமே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். அதுதான் முதல் ராஜாவா சவுலை ஏற்படுத்தினார். அவன் வழி விட்டு விலகி போறான், கழுதை தேடி போன அவனை ராஜாங்கத்தை கொடுத்தார். அவன் வழி விலகி போறான், ஆண்டவர் வார்த்தையை செய்யக்கூடாம போறான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவனுக்கு என்னென்ன நேரிட்டது? மரண கட்டுகள், பாதாள இடுக்கண்கள், இக்கட்டு, சஞ்சலம் எல்லாமே வந்தது. சொந்த மகளே திருமணம் செய்து கொள்ளுன்னு சொன்னது போது அவன் என்ன பண்ணான்? ஏமாற்றிட்டான், கொடுக்கல, ஏமாந்து போனான். தாவீதை ஏமாத்திட்டான் சவுல். 3 முறை கொலை செய்தான். ஆனாலும் பாருங்க, சவுல் மகன் அப்சலோம்
தாவீது மகன் அப்சலோம் அவனுடைய காரியங்களிலே, தாவீதுடைய காரியங்களிலே எப்போ எப்படி இருந்தான்? அவன் எதிரிட்டு, ராஜ்யத்துக்கு எதிரிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்தில் எப்போதும் தாவீதுக்கு ஒரு ஆப்போசிட் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நெகட்டிவ், எல்லாவற்றிலும் எழுப்பு 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 எழுப்பு. அவன் சாட்சா எத்தனையோ காரியத்தில் தன்னை விலக்கி காத்து கொண்டிருக்கான். சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா அவனு ஒரே ஒரு தவறு தான், ஒரே ஒரு பாவம் தான் செய்தான். அந்த பாவத்துக்கு பரிகாரியாக தன்னை அர்ப்பணித்து தொழுது கொள்கிற ஆண்டவர்கிட்ட. பத்சபால் நிமித்தம் ஒரே ஒரு பாவம் தான், ஆனால் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார் ஆண்டவர். அந்த பத்சபாலத்தை சாலமன் பிறக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிரோடு இருக்கும் அளவு, இதுதான் ரொம்ப முக்கியம். தாவீது முதிர் வயதிலே மரித்தான். முதிர் வயது தாவீது. சாலமோனுக்கு அப்படி முதிர் வயதே இல்லை. அல்பாயுசில் மரித்து போனார். உலக இச்சைகள், பாவங்கள், ஆண்டவர் கேட்டது எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் அவன் வழிவிகளுக்கு போனான். சாலமோன் வழிவிகளுக்கு போனான். ஆனால் அவனுக்கிட்ட இந்த 2 ராஜ்யத்தை 2ஆக பிரித்த, ஒரு ராஜ்யத்தை 2ஆக பிரிச்சுட்டார் ஆண்டவர். யூதா, இஸ்ரேல் 2 கோத்திரமாகிட்டார். பிரிய மாணவர்களே, உயிரோடுக்கும் அளவோ தாவீது அழகாக சொல்கிற சாட்சியா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நான் உயிரோடுக்கும் அளவோ அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? மன உருக்கமானவர். எதை கேட்டும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர், உயிரோடுக்கு மட்டும் முதலாவதாக ரட்சிப்பை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம உயிரோடுக்கும் அளவும் நம்ம நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும். இன்றைக்கி பிரதர் கூட அந்த வார்த்தையை சொன்னார். பாடல் தொடங்கும் முன்னாலே சங்கீதம் 110 தான் நினைக்கிறேன், 150 இருக்கு. சுவாசமெல்லாம் யாவோ கர்த்தரை துதிப்பதாக. அப்போ சுவாசமுள்ள நாம், சுவாசம் தான் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். அதான் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்குறார். ஜீவ சுவாத்தமா பெருவண்டதுக்காக ஜீவ சுவாசத்தை கொடுக்குறாரு. அவருடைய காற்று தான் இன்றைக்கி நம்ம உடம்புல, சரீரத்தில் ஆண்டவருடைய காற்று தான், அவருடைய சுவாசம் தான். அப்போ அவருடைய காற்றை வச்சு நம்ம வீடு இருக்கும் அளவா அவர் தொழுது கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இல்லை பாருங்க, கடைசி உயிரோடுக்கு மட்டும்னா இது ஒரு பெரிய சாட்சி இருக்குது. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 7 டக்குன்னு எடுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம் 59 வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானை பற்றி நல்லா தெரியும். ஸ்தேவான் எப்படி இருந்தான்? ஆண்டவர்கிட்ட எப்படி இருந்தான்? என் உயிரை போனாலும் நான் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரை. தாவீது சொன்னது ஸ்தேவானுக்கு ரொம்ப அந்த வார்த்தை கிரியை செய்து பாருங்க. அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அவனை எப்படி? 58 வாசிங்க சிஸ்டர். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது இந்த சவுல் யாரு? பவுல். நல்ல, இந்த சவுல் தான் அந்த பவுல். இந்த சவுல் யாருன்னா ஒரு கொலைகாரன் தான்.
கொலை பண்ணுறத விட சாட்சியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சவுலை எப்படி பிடிச்சார் பாருங்கள். ஒரே பிடியில் நான் என்ன செய்ய சித்தம் ஆண்டவரை, ஒரே ஒரு பிடியில் நான் என்ன செய்ய சித்தம். அப்போ அங்கே நான் உயிரோடு இருக்கும் அல்லவா உன்னை தொழுது கொள்வேன், உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அது 9வது அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கல்வசை கழித்து சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய பாத்திரை வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மரணம் அடைஞ்சானா? நித்திரை அடைஞ்சான். இதுதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள ஒரு வித்தியாசம். பயப்படாதீங்க. உயிரோடு கத்தை தொழுது கொள்கிற அந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எதிலே கான்செப்ட் பார்க்குறோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நம்ம சரீரத்தை குறித்து பயப்படுறீங்களா? என்னையா அந்த பலவீனம்? பயப்படாது, அவதான் பரிகாரி. வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா, உன் தழும்புகளால் குணமாவேன்னு சொன்னீரப்பா. வசனத்தை வாயினால் அறிக்கையிடுங்க. உயிரோடுக்கு மட்டும் கர்த்தரை நான் தொழுது கொள்வேன். இல்லை வெளிப்படுத்தல் விசேஷம் 4:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 4:10. வெளிப்படுத்துதல் விசேஷம் 4:10. 24 மூப்பர்களும் பாருங்க, 24 மூப்பர்கள் எங்க? பரலோகத்தில். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடுக்கிறவரை தொழுது கொண்டு. எப்படிமா ஆண்டவர் எப்படி சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர்? அவர் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, மரித்தே இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அப்போ நம்ம உலக தெச்சைகளுக்கு பாவங்களுக்கு நாம் விலகி ஓடும்போது அவரை தொழுது கொள்வதின் காரியம் நின்று போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது பாடுறாரு, காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். காலத்திலும் வசந்த வாசிங்க 4:10. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. 9 வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும். 8 வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. கரங்களை தட்டுவோமா? அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்த அலங்காரத்தோட நாம் தொழுது கொள்ளத்தக்கதாக முதல்ல அவர் பரிசுத்தர் 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 முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு ஆராதனை வேலையிலும் இந்த வார்த்தையை நான் சொல்லி தான் ஆரம்பித்து தான் மற்ற காரியங்கள் நம்ம கடந்து செல்லும். அங்கு 24 மூப்பர்களும் இரவும் பகலும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும்போது பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். படிங்க அப்படியே. மேலும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. எப்படிமா அவர் எப்படி விழுறாங்க? வணக்கமா விழுந்துனா முழங்கால் கூட இல்லை, விழுந்துறாங்க அப்படியே சாஸ்தாங்கம். சிஸ்டர் சொல்கிறாங்க சாஸ்தாங்கமா. இதில் யார் செய்கிறாங்கன்னா அவள் செய்வாங்க.
அவங்களாம் அப்படி தான் சாஸ்திரமாக அந்த அது கண்ணு வந்து காணாத, வாயின்னு பேசாத, மூக்கு முனகாத அந்த விக்கிரத்துக்கு சாஸ்திரமாக விழுந்துருவாங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஜீவனுள்ள தேவன். நம் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீ மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் சிருஷ்டியினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அவர் பரிசுத்தர். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற மட்டும் இந்த வார்த்தை விடாதீங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம தொகுத்துக்குள்ள நம்ம தீ விரிக்கணும். எதுக்கோ போகிறோம், எதுக்கு அலையிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்கப்பா. நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் என்னால் ஒன்று செய்யலாதப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் என்னால் ஒன்று செய்யலாதப்பா. எனக்கு பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. போராடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ உலக இச்சைகள் விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படுவோம். நம்ம உலக இச்சை பாவங்களுக்கு உலகமே பாவத்தில் தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்குது. உலகமே இன்னைக்கு பாவத்தில் தான் சுழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எல்லாவற்றையும் யெகோவா ஈராய்ந்து நம்மை பார்த்துக்கொள்வார், நம்மை காத்துக்கொள்வார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதங்களின் புத்தகம் அதே 116 வாங்க. அதில் முதல்ல 12 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்து 17 வாசிங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக. சபை முடிஞ்ச கையில் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது எழுதின வசனம், வார்த்தை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் எல்லா சபைகளிலும் இந்த வசனம் சொல்லி தான் முடிப்பாங்க. சில ஆசி சபைகளில் கூட இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரங்களை தட்டுவோமா? சில ஆசி சபைகளில் கூட இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்க்மன்ஸ் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம், அந்த விக்கிரகத்தை எடுத்து போகணும். இயேசுவை போல ஒரு சிலுவை, மரியாள் போல ஒரு சிலுவை, அப்போஸ்தலர்கள் போல அந்தோனியார், செபஸ்டியர், பீட்டரு, இது மாதிரி எல்லா ஒரு சிலையும் இருக்கும். அந்த சிலையை போய் முத்தமிடுவாங்க, முத்தமிட்டு தொட்டு வணங்குவாங்க. அதனால் ஒன்றும் செய்ய இல்லாது, ஒன்றும் முடியாது, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் முன்பாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். அவர் நாமத்தை சொல்லணும். அவர் நாமத்தை தொழுது கொள்ளும்போது ஸ்தோத்திர பலிகளை இட்டு, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆபத்து காலத்தை நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை நீ மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திர பலிகளினாலே என்னை மகிமைப்படுத்து. இந்த வருஷம் ஸ்தோத்திர பலி புக்கு வாங்கிட்டு வந்து தரேன். அடுத்த வருஷம் ஜெபிக்காமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள் கூட உட்கார வச்சு குடும்ப ஜெபிக்க வைங்க. ஒரு புதிய ஆண்டிலே ஒரு புதிய பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒரு புதிய பொருத்தனை. ஆண்டவரை நான் ஜெபிக்கணும். ஆண்டவரை
வாலி பிள்ளைகளை உட்கார வைங்க. வாலி பிள்ளைகளுடைய காரியங்களை கண்ணோக்கி பாருங்க. வாலி பிள்ளைகளுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பாருங்க. உட்கார வைங்க. வாங்க, கர்த்தர் பயப்படு, கர்த்தர் பயப்படு, பயத்தை கொடு. அதான் ஞானம், அதான் அறிவு. வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் செய்வான்? அது வசனத்தினால். வாலிப பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வழி தவறி மாறி போறாங்க, வழி தவறி போறாங்க, வழி தவறி போறாங்க. வசனம் அவங்களை மேற்கொள்ள வேண்டும், வசனம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஸ்பெஷலாக அந்த வாலிபை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கொண்டு வாங்க, சபைக்கு டைம் கிடைக்கும் நேரத்துக்கு கொண்டு போங்க. வாங்க வாங்க வாலிப பிள்ளைகள் வாங்க. அடுத்த வருடத்துலேருந்து உபாச ஜப ஸ்கூல் லீவ் வந்தால் கண்டிப்பாக ஜபத்துக்கு வரும் வாலிப பிள்ளைங்க. அப்படி இல்லைனா வீட்டில் போய் கொண்டு வருவேன். யாரும் விட போகிறதில்ல. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களை எப்படியெல்லாம் விழுகலான்ட்டு பிசாசை சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறோம். பயங்கரமாக இருக்குது உலகம், பயங்கரமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை பாருங்க. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஆசாப் தாவீது எழுதிய ஆசாப் சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவர் எண்ணத்தை செலுத்துவேன். அதுக்கப்புறம் பரிபிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்பு தகப்பனே, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்க நாளிலே உங்களோடு பேசினீரப்பா. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள முடியாது. நாங்கள் உங்களோடுக்கு மட்டுமே தொழுது கொள்ள முடியாது. ஸ்தோத்திர பலிகளை தொழுது கொள்ள முடியாது. எங்களோடு நீ இடைப்பட்டீரப்பா, எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, மத்தியிலே நீ அரசராடி கொண்டிருக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, கிருபையாய் நடத்தினீரப்பா, கிருபையாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம் அப்பா. நாலு ஆண்டவரே அப்பா, நான் ஏற்ற துதி ஸ்தோத்திரங்களையும் பாடின பாடல்களையும் ஆராதனை வேலையிலும் ஜெபத்திலும் வார்த்தையிலும் நீ மகிமைப்படுத்தினீரப்பா, மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பா. வல்லமல் கரங்கள் நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. சபை பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி எச்சரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆனந்தம் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆனந்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையோட கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால், பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்தாவின் ஆத்துமை தேர்ந்து கொள்ள முடியாது. கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதியும் நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க தகப்பனே. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிற ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்லை பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன உடையவனே.
நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதம் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திலே. ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திலே. ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக.